ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆளுகை செய்வதற்கான ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆளுகை செய்வதற்கு நமக்கு தேவன் ஆயுதங்களை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் நமக்கு மிக வல்லமை வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அதில் முதலாவது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெபம். ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் உங்கள் மத்தியில் போதித்திருக்கிறேன். இப்பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில முக்கியமான சத்தியங்கள், சில முக்கியமான கோட்பாடுகள், சில முக்கியமான குறிப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம், நம்முடைய மனதில் நாம் கவனம் கொள்ள வேண்டிய கட்டளைகள். மனதில் நாம் கவனம் கொள்ள வேண்டிய கட்டளைகள். தேவன் கொடுத்த கட்டளை என்ன? ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிக்க வேண்டும். திருச்சபையில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். சில நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆராதனை முடிந்த உடனே ஒரு 5 நிமிடங்கள் யாராவது பார்த்து அவர்களோடு சேர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்து கடந்து செல்வீர்களானால், நான் சொல்கிறேன், மாபெரும் அதிசயங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போது கர்த்தர் இதை செய்வார். ஆமென். தேவன் கொடுத்த கட்டளைகள் என்ன? லூக்கா 18:1 மனிதர்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் வேண்டுதல்கள் அல்ல, தேவன் கொடுக்கிற கட்டளைகள். இதுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது அதிசயங்கள் நடக்கும். ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோமோ, பரிந்துரை ஜெபம் செய்யும் போது தேவன் நீங்கள் ஜெபித்த மக்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கூறுவதில்லை, உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே நாம் அதிகமாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். இன்றைக்கு நாம் 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். 2வது முக்கியமான சத்தியம் அந்த யாக்கோபு 5:13-18 வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான 2வது சத்தியம், நாம் சந்திக்க வேண்டிய நிபந்தனைகள். The conditions we should meet. Whenever we come to pray, there are some conditions God sets for us. நாம் ஜெபிக்க வரும்போது தேவன் நமக்கு சில நிபந்தனைகளை வைக்கிறார். அந்த நிபந்தனைகள் நாம் சந்திக்கும் போது, நிறைவேற்றும் போது தேவன் சொன்னதை அவர் செய்கிறார். தேவன் அவருடைய பங்கை நிறைவேற்றுவார். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது மீது தான் நாம் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியவர் இருக்கிறோம். எனவே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நாம் என்ன முதல் நிபந்தனை, நாம் நிறைவேற்ற வேண்டிய, சந்திக்க வேண்டிய முதல் நிபந்தனை என்ன? யாக்கோபு 5:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமாவதற்கு என்ன செய்யணுங்க? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நாம் குற்றங்களை அறிக்கை செய்து, பாவங்கள் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்கும் போது சொஸ்தம் அடைகிறோம். ஆமென். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், இந்த நிபந்தனை நிறைவேற்றக்கூடிய நிபந்தனை என்ன, சந்திக்க வேண்டிய நிபந்தனை என்ன? கவனிங்க. எல்லா ஜெபமும், அதாவது எல்லா ஜெபங்கள், கவனிங்க, எல்லா ஜெபங்கள் பதிலளிக்கப்படுகிற ஜெபங்கள் அல்ல. Not all prayer is answered prayer. எல்லா ஜெபங்களும் பதிலளிக்கப்படுகிற ஜெபங்கள் அல்ல. எல்லா ஜெபங்களும் தேவனிடத்தில் செல்கிறதில்லை. ஆகவேதான் கிறிஸ்தவ சபைகளில் ஜெபத்தை குறித்து அதிகமான விளைவுகள், அதனுடைய பலன்கள் பெறாமல் விசுவாசிகள் அதிகமாய் ஜெபத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் ஏன் நடக்கிறது இல்லை? தேவன் சொல்லியிருக்கிறார்,
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு. அப்போ தேவன் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறாரா? எத்தனை பேர் விசுவாசிகளா இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் தேவன் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஏன் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் தம்முடைய வார்த்தையில் அதை சொல்லியிருக்கிறார். பல இடங்களில் தேவன் நீங்கள் ஜெபித்தால் நான் பதில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே தான் ஜெபத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆகவே தான் ஜெபம் பண்ணும்படியாக பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நம்மை ஊக்குவிக்கிறார். எதற்காக? ஏனென்றால் நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் நமக்கு மறுத்துரு கொடுக்கிறார், பதில் அளிக்கிறார். அப்போ அவர் அவ்வளோ சொல்லியும் நாம் ஜெபத்தில் பதில் பெறாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு பிரச்சனை தேவன் அல்ல, நம்ம தான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏனென்றால் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணால் நான் பதில் அளிப்பேன். அப்போ அவருடைய பக்கத்தில் எந்த பிழையோ தவறோ பிரச்சனையோ கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணியும் பதில் பெறாமல் இருப்பதற்கு காரணம் சில நிபந்தனைகள். முதலாவது நாம் விசுவாசத்தில் கேட்க வேண்டும். அதாவது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 1:6 வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இங்க தெளிவாக தேவ ஆவியானவர் நமக்கு போதிக்கின்ற காரியம், அவன் எவ்வளவாகிலும், அதாவது கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். நீங்க அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட. அவர் வெறும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லல, எவ்வளவாகிலும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல். அப்போ நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போனதுக்கு காரணம், நாம் விசுவாசிகளாக இருந்தும் பெறாமல் இருப்பதற்கு காரணம் அந்த விசுவாசத்தோடு சந்தேகமும் கலந்திருக்கிறது. சில நேரத்தில் விசுவாசிக்கிறோம், சில நேரத்தில் சாத்தியங்களை பார்க்காமல் போகும்போது, அடையாளங்களை பார்க்காமல் போகுது, சோர்ந்து போயிட்டு சந்தேகப்படுகிறோம். கர்த்தர் உண்மை தான் சொன்னாரா? ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல? பல கேள்விகள் எழும்புகிறது. அதுதான் சந்தேகம். அவர் சொல்கிறார், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது 5ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அடுத்த வசனம், ஆனாலும் இப்போ 5ஆம் வசனத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். நிறுத்துங்க. இப்போ மீண்டும் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன், இருங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இப்போ கவனிங்க, இருங்க. இப்போ கவனிங்க, ஞானத்தில் குறையுள்ளவன், இது ஒரே ஒரு உதாரணம் தான் கொடுக்கிறார். நீங்க எதுல குறைப்பட்டாலும் அதற்காக நீங்க கேட்கலாம். ஞானத்தில் குறையுள்ளவன் ஞானம் கேட்கட்டும். அப்போ சுகத்தில் குறையுள்ளவன் சுகத்திற்காக. அப்போ நான் சொல்கிறேன், நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் குறைபடுகிறதோ நீங்கள் தேவனை நோக்கி அதை கேட்கும் போது, வாசிங்க அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய காரணம், அப்போ குறையுள்ளவர்கள் நோக்கி கூப்பிடும் போது யாவருக்கும் சம்பூர்ணமாய், குறைவுகளுக்கு நிறைவான தேவன் தான் அவசியம். நம் வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை தீர்க்கக்கூடியவர் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமே. கவனிக்க வேண்டும், வார்த்தைகளை ஆவியானவர் எப்படி போடுறார் பாருங்க. நீங்க குறைவுபட்டால் சம்பூர்ணமாய் எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்.
அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தம் பிள்ளைகள் யாவருக்கும் அவர் எப்படி கொடுக்கிறாருங்க? சம்பூர்ணமா. என்ன அர்த்தம்? அளவுக்கு அப்பாற்பட்ட, எல்லையில்லாத, வரம்பில்லாத ஆசீர்வாதங்கள். இருக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக மனிதர்கள் உங்களுடைய மடியில் போடுவார்களாக. அப்படிதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்லும்போது உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். வழிகின்ற ஆசீர்வாதத்தின் தேவன் தான் அவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வேதம் சொல்கிறது உங்களுடைய களஞ்சியங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய போதுமான அளவு கிடையாது. Talk to me somebody. அப்போ நீங்கள் எதில் குறைப்பட்டாலும் நீங்கள் சம்பூர்ணமா யாவருக்கும் கொடுக்கிற தேவனிடத்துல வாசிங்க போ. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல நீங்க கேட்கணும். ஆனால் எப்படி கேட்கணும்? அதுக்கு அடுத்தது சொல்றாரு, ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல். இப்போ கேட்கிற மனுஷன் எப்படி கேட்க வேண்டும்? எவ்விதத்திலும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு. இரண்டு காரியங்களை சேர்க்கிறார். ஏனென்றால் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது சந்தேகம் தலைவிரித்து ஆடுகிறது. இல்லைங்களா? அப்படித்தானே? நாம் அனைவரும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், சந்தேகத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறோம். விசுவாசத்துல தான் வாழ்கிறோம், விசுவாசிகள் தான் நாம். ஆனால் ஜெபிக்கும் போது சில நேரத்தில் சந்தேகப்படுகிறோம். தேவன் இன்னும் செய்யலையே, செய்வாரா? அந்த செகண்ட்ல உங்களுடைய ஆசீர்வாதத்தை எழுதுகிறீங்க. ஆகவேதான் அந்த ஆணித்தரமான வார்த்தை எவ்வளவாகிலும். இல்லாட்டி வெறும் சந்தேகம் சொல்லியிருக்கலாம், சந்தேகப்படாமல். ஆனால் அவர் அப்படி சொல்ல, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அப்போ என்னுடைய எல்லா ஜெபங்கள் தேவனிடத்தில் செல்ல வேண்டும் என்றால், என்னுடைய எல்லா ஜெபத்துக்கு பதில் அளிக்கப்பட வேண்டும் என்றால் நான் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அதாவது எவ்விதத்திலும் நான் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். அப்போ யாக்கோபு இந்த சத்தியத்தை எங்கிருந்து எடுத்தார்? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து. இந்த 5-6 வசனத்தினுடைய விளக்கம் எங்கிருந்து எடுத்தார்? இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்டு. மார்க் 11:22-23 வசனங்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் ஒரு அத்திமரத்தை சபிப்பதை குறித்த ஒரு சம்பவம். அவர் சபித்த பொழுது சீஷர்கள் அதை கேட்டார்கள், சென்று விட்டார்கள். திரும்பி வரும்போது மறுநாளில் பேதுரு அதை பார்க்கிறார். அது வேரோடு பட்டு போயிருக்கிறது. அதை பார்த்த பேதுருவானவர் பிரமிப்படைந்து இயேசுவை நோக்கி அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீங்க சபித்த மரம் பட்டு போயிற்று. அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்படியானால் கிரேக்க மொழியில் தேவனின் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவன் மீது அல்ல, தேவனின் விசுவாசம். தேவரகமான தேவவிதமான விசுவாசம். அப்போ இது எந்த ஒரு சாதாரணமான விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்று சொல்லும் போது எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து. தேவவிதமான விசுவாசத்தை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள். அப்போ அவர் சொல்கிறார் 23ஆம் வசனத்தில் வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, கவனிங்க, நற்செய்தி என்னவென்றால் யார் வேண்டுமானாலும் இது செய்யலான்றார்.
இது எனக்கு சொந்தம் மட்டுமல்ல, தேவனுடைய எல்லா பிள்ளைகள் எவனாகிலும், நீங்க எந்த இனத்தை சேர்ந்திருக்கிறீர்களோ, எந்த ஜாதியை சேர்ந்திருக்கிறீர்களோ, எந்த நிலையில் இருந்தாலும், எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், அது பற்றி எனக்கு கவலை இல்லை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், கவனிங்க, தான் சொன்னபடியே நடக்கும், தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இதே வார்த்தை தான் யாக்கோபு சொல்றார். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அதே வார்த்தை தான் இயேசு இங்க சொல்கிறார். நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் நீ சொன்னதை நடக்கும் என்று நீ விசுவாசித்தால் நீ சொன்னதை பெற்றுக்கொள்வாய். இருக்கிறீங்களா? இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இந்த வசனங்களை நிறைவேற்றுகிறவர்கள் 100% பதில்களை பெறுவீர்கள். உங்களுடைய எல்லா ஜெபமும் நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் கேட்டால், விசுவாசத்தோடு கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனா பிரதர், எனக்கு நடக்கல, பிரச்சனை உங்ககிட்ட தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது. இது நித்திய பிரமாணம், இது நித்திய சத்தியம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இதுல இருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஆனால் ஒரு ஆகிலும், எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் அது ஒழிந்து போவதில்லை. முதலாவது அது நீங்க நம்பணும். வசனத்திலே சந்தேகப்பட்டா, தேவனையே சந்தேகப்பட்டா எந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் கிடைக்காது. அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு, அதாவது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? தேவன் உதவி செய்ய முடியுமா என்று சந்தேகப்படுகிறோம். தேவன் உதவி செய்ய முடியுமா, உதவுவாரா, உதவ முடியுமா என்று சந்தேகப்படுகிறோம். சில மக்கள் பாருங்க, தேவன் தங்களுக்கு பதில் கொடுப்பாரா என்று சந்தேகிக்கிறார்கள். கவனிக்க வேண்டும். தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்று நீங்கள் ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கும் போது தேவன் அவருடைய சம்பூர்ணத்தில் இருந்து உங்களை நிறைவாக்குவார். ஆமென். பிலிப்பியர் 4:13 அதை தான் சொல்கிறது. இருக்கிறீங்களா? பிலிப்பியர் 4:13 என்ன சொல்கிறதுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் கிறிஸ்துவுக்குள். அப்போ நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று நாம் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? You must never doubt the supply of God. தேவனுடைய நிறைவாக்கும் தன்மையை நீங்கள் ஒரு காலமும் சந்தேகப்பட கூடாது. இருக்கிறீங்களா? கிடைக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை நீங்கள் சந்தேகிக்க கூடாது, சந்தேகிக்க வேண்டாம். கிடைக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். கிடைக்கக்கூடிய தேவனுடைய, அதாவது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நீங்கள் ஒரு காலமும் சந்தேகப்படக்கூடாது.
நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். ஏனென்றால் தேவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது பதில் அளிக்கிறார். அப்போது முதல் நிபந்தனை, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எல்லா ஜெபமும் கேட்கப்படாது, எல்லா ஜெபமும் தேவனிடத்தில் போகிறதும் கிடையாது. காரணம், விசுவாசத்தோடு, அதாவது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் மட்டுமே கேட்கப்பட்டு பதில் அளிக்கப்படும். ஆமென். இரண்டாவது காரியம், சரியான காரியங்களை நாம் கேட்க வேண்டும். We must ask for the right things. சரியான காரியங்களை நாம் கேட்க வேண்டும். யாக்கோபு 4:3. யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தெளிவாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாய் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு தான் இந்த காரியங்களை செலவிடுகிறோம். அப்போ நாம் தகாத காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணியும் நாம் பெறாமல் இருப்போம். ஏனென்றால் அது நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு. தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படும். அப்போ உங்களுடைய ஜெபத்தின் மையத்தில் என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய மகிமை. நான் ஏன் சுகமாக்கப்பட வேண்டும்? அவருடைய மகிமைக்காக. ஏனென்றால் நான் சுகமாக்கப்பட்டால் அவருக்கு இன்னும் கொஞ்ச காலமாய் நான் வாழ்வேன், அவருக்காக நான் ஓடுவேன், அவருக்காக நான் பிரயாசப்படுவேன், இன்னும் தீவிரமாய் காரியங்களை செய்வேன், சுறுசுறுப்பாய் வேலை செய்வேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் முழு மூச்சியாக இறங்குவேன். ஆனால் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு நான் இருந்தால் எந்த ஊழியமும் தேவனுக்கென்று நான் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆண்டவரே, உம்முடைய சுகத்தை நான் கேட்பதற்கு காரணம் உமக்காக நான் வாழ்வதற்கு, இன்னும் உமக்காக செயல்படுவதற்கு, இன்னும் உமக்காக ஊழியம் செய்வதற்கு, இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்கு, இன்னும் சத்தியத்தை எடுத்து உரைப்பதற்கு, இன்னும் காரியங்களை செய்வதற்கு. அல்லேலூயா. அப்போ நாம் சரியான காரியங்களை கேட்கும் போது, சரியான காரியங்கள் என்ன? என்னுடைய ஒவ்வொரு ஜெபத்தினுடைய அடிப்படை தேவனுடைய மகிமை. என்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எதற்காக? தேவனுடைய மகிமைக்கென்று. ஏனென்றால் என்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்படும் போது நான் அதிகமாய் கர்த்தருக்கு கொடுக்க முடியும், அநேக ஊழியங்களை தாங்க முடியும், அநேக மிஷனரிமார்களை தாங்க முடியும், கஷ்டப்படுகிற மிஷனரிகளை நான் தாங்க முடியும், அநேக காரியங்களை நான் செய்ய முடியும். ஸோ ஒவ்வொரு குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் இதில் மகிமைப்படுவாரா என்று நீங்கள் கேட்டால், அவர் மகிமைப்படுவதற்கு நீங்கள் ஜெபித்தால் ஒவ்வொரு ஜெபம் கேட்கப்படும். ஆனால் உங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படியை அதை செலவிடுவீர்களானால், தேவனே சொல்கிற, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருந்தாலும் அது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நீங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தான் அதை கேட்கிறீர்கள். ஆமென். மூன்றாவது நிபந்தனை கேட்பதின் தீவிரம். தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ஆஸ்கிங். கேட்பதின் தீவிரம். ஜெபிக்கும் போது நாம் ஏனோதானான் ஜெபிக்க கூடாது. ஜெபிக்கும் போது கடமை உணர்ச்சியோடு நாம் ஜெபிக்க கூடாது. ஜெபித்து பார்க்கலாம், நடந்தால் நல்லது, நடக்கவிட்டால் வேற ஏதாவது பார்ப்பேன். கிடையாது. நாம் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபத்தை அணுக வேண்டும்? இது எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, இது இல்லைன்னா என் பிள்ளைகள் முன்னேற முடியாது, என் குடும்பம் செழிக்க முடியாது, என் குடும்பம் இணைந்து இருக்க முடியாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம், என்னுடைய ஜெபம். தேவன் எனக்கு கொடுத்த ஜெப வாழ்க்கை. இருக்கிறீங்களா? ஜெப வாழ்க்கை தான் நமக்கு பதில்களை கொண்டு வரும். ஜெப வாழ்க்கை இல்லாதவர்கள் தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகரித்து பாருங்க, வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும். இருக்கிறீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம், போராட்டம் இருப்பதற்கு காரணம், அவர்கள் ஜெபிக்கிறார்கள் ஆனால்
எப்படி ஜெபிக்கிறார்கள்? யாக்கோபு 5:16 பிற்பகுதி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. So the intensity of the asking, not in the asking. The intensity of the asking. கேட்பதின் தீவிரம். எப்படி கேட்கிறோம்? ஊக்கமாய் கேட்கிறோமா? தீவிரமாக கேட்கிறோமா? ஆழமாக கேட்கிறோமா? ஆர்வமாய் கேட்கிறோமா? விருப்பத்தோடு கேட்கிறோமா? அந்த ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் உண்டு. நம்முடைய ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தீவிரத்தை நாம் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அதில் ஆர்வம் காட்டுகிறோம். அந்த ஜெபத்திற்கு பதில் பெறுவதில்லை. நான் ஆர்வத்தை காட்ட வேண்டும், விருப்பத்தை காட்ட வேண்டும், ஆழமான உணர்வை காட்ட வேண்டும், அதை ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக நான் செய்யும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் நிச்சயமா பதில் அளிப்பேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? வசனங்கள் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்காமல் போகிறது தான் பிரச்சனை. அநேக விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் கடமை உணர்ச்சியோடு ஜெபிக்கிறார்கள். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் மாதிரிங்க. ஜெபிச்சு பார்ப்போம் நடக்குதா இல்லையான்ட்டு. நான் ஜெபிக்கும் போது, நான் ஜெபத்தில் இறங்கும் போது, முதலாவது நான் செய்கின்ற காரியம் வார்த்தைகளை அதிகமாக வாசிப்பேன். ஏனென்றால் அதிகமான வசனங்களை வாசித்த பிறகு வேதம் சொல்கிறது, நீங்கள் வசனங்களை வாசித்து அறிக்கை செய்யும் போது விசுவாசம் வருகிறது. என் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்ட பிறகுதான் ஜெபத்தில் இறங்குறேன். அது வரைக்கும் நான் ஜெபிக்க மாட்டேன். தேவை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் உடனடியாக போயிட்டு நான் ஜெபிக்கிறது இல்லை. காத்திருந்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணப்பட்ட பிறகுதான் என் விசுவாசம் இருக்கிறது. என் விசுவாசம் இப்பொழுது உச்சக்கட்டத்தில் இருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கும் போது, என்னுடைய தீவிரத்தை நான் ஜெபத்தில் வெளிப்படுத்தும் போது, என்னுடைய ஆழத்தை நான் வெளிப்படுத்தும் போது, என்னுடைய ஆர்வத்தை நான் வெளிப்படுத்தும் போது, என்னுடைய உண்மையை நான் வெளிப்படுத்தும் போது, நான் சொல்கிறேன் கர்த்தர் பதில் அளிப்பார். உதாரணத்தை பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அப்போ நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். 18ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது மன்னிக்கவும், 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் வெறும் ஜெபிக்கலங்க, அவர் சாதாரணமாய் ஜெபிக்கல. ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான ஆவிக்குரிய பயிற்சி அல்ல. Prayer is not a simple religious exercise. Get it straight, church. ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய போர். Prayer is spiritual warfare. அது ஒரு ஆவிக்குரிய போராய் இருக்கிறதுங்க. ஒரு போர்ல இறங்குறவன் சாதாரணமா இறங்க முடியாது. அவனுடைய ஒரே குறிக்கோள் நம்ம எதிர்க்கிற எதிரியை முறியடிக்க வேண்டும். அந்த தீவிரத்தோடு தான் இறங்குறான். இல்லாட்டி உன்னை ராணுவத்தில் சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய விசுவாசிகள் ராணுவ வீரர்களாய் இராமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வப்போது அதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ராணுவ வீரர்கள், தேவனுடைய ராணுவத்தில் இருக்கிற விசுவாசிகள் தேவனுடைய ராணுவ வீரர்கள். நீங்கள் கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறீர்கள். ஆனால் நாம் எப்படி அந்த போரில் கலந்து கொள்கிறோம்? பார்த்தால் போதும், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ட்ரையல் கிடையாதுங்க. நான் ஜெபித்தால் நடக்கும். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக நீங்க முடிவு செய்யணும், நான் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார். என்னுடைய ஜெபத்தின் மூலமாய் வானமும் பூமியும் இணைக்கப்படும். ஜெபம் என்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது 2 உலகங்கள் இணைக்கப்படுகிறது. You don't know the power of your prayer as yet.
உங்களுடைய ஜெபத்தின் வல்லமை இன்னும் விசுவாசிகளுக்கு புரியவில்லை. இரண்டு உலகங்கள், வானமும் பூமியும் இணைக்கப்படுகிறது. வானம் பூமியை தொடுகிறது, வானம் பூமியை மாற்றுகிறது, வானம் பூமியின் மீது தன்னுடைய ஆளுகையை செலுத்துகிறது. ஓ காட், ஒவ்வொரு விசுவாசி ஜெபிக்கும் போது, வானம் பூமியை ஆட்கொள்ளும் போது யோசித்து பாருங்க, எல்லா விசுவாசிகள் தீவிரத்தோடு, ஊக்கத்தோடு, விசுவாசத்தோடு, சந்தேகப்படாமல் ஜெபித்தால் ஒவ்வொரு முறை இந்த உலகத்தின் மீது வானம் ஜெயம் கொள்ளும். ஆகவே விசுவாசிகளுடைய ஜெபங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஓ டாக் டு மீ somebody. எவ்வளவுக்கு அதிகமாய் விசுவாசிகள், தேவனுடைய ராணுவ வீரர்கள் ஜெபிக்கிறோமோ, வான மண்டலத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அவன் மழைக்காக, மழை நிற்கும்படியாக கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இப்பொழுது இனிமேல் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஆர்வத்தோடு, ஊக்கத்தோடு, தீவிரத்தோடு, உண்மையோடு, விசுவாசத்தோடு, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா, அந்த நிலையில் இருக்கிறீர்களா என்று முதலாவது ஆராய்ந்து பாருங்க. அதன் பிறகு ஜெபிங்க. ஏனென்றால் நம்முடைய குறிக்கோள் என்ன? இந்த ஜெப போதனை எதற்காக ஆவியானவர் இந்த சபைக்கு கொடுக்கிறார்? நம்முடைய ஜெபத்தில் பதில் பெறுவதற்கு. இது வெறும் நேரத்தை நிரப்பதற்கான ஒரு நேரம் கிடையாதுங்க. ஏதோ பேசணும் இந்த ஒரு மணி நேரத்தில், அப்படி அல்ல. பரலோகத்தின் போதனைகள் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இறக்கி கொண்டிருக்கிறார். Oh, you don't understand. சபையின் நேரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவனுடைய மறைபொருள்களை டவுன்லோட் பண்றாருங்க. It's a download of heavenly treasure into you. தேவனுடைய பரலோகத்தின் பொக்கிஷங்களை உங்களுக்குள் டவுன்லோட் பண்றாருங்க. உங்க கணக்கில் வைப்பு தொகையாய் வைக்கிறாருங்க. வாழ்க்கை முழுதுமாக நீ அதிலிருந்து வித்ரா பண்ணலாங்க. வாழ்க்கை முழுக்கமாய் நீங்க வித்ரா பண்ண முடியும். எனவே தான் சபையினுடைய நேரத்தை வீணாக்கவே கூடாது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சபைக்கு விழுந்தால் உங்கள் நிலை மாறிடும். ஏன் சபைக்கு வரல? உடம்பு சரியில்லை பிரதர். ஏன் சபைக்கு வரல? பிரச்சனையில் இருக்க பிரதர். அப்பொழுது தான் அதிகமாக சபைக்கு வரணும். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பிரதர். பிரச்சனை இல்லாத இடம் எங்குமே கிடையாதுங்க. ஆனால் ஜெபித்தால் பிரச்சனை மாறும். நாம் ஒவ்வொரு பிரச்சனை மீது ஜெயம் கொள்ள முடியும். எந்த நிலையில் இருந்தாலும் நான் என்னை அப்படியே என் வண்டியை தள்ளி, என் வண்டி இந்த வண்டியை அப்படி எப்படியாவது தள்ள முடியலையா? மனைவி பார்த்தாது சொல்லுமா, கொஞ்சம் தள்ளி விடுமா. வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா நான் கேட்குறோம் அக்கம் பக்கத்தில், கொஞ்சம் தள்ளி விடுங்க, ஸ்டார்ட் ஆகிடும். தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். சில நேரத்தில் நம்ம பின்னாடியிலேருந்து சில பேர் தள்ளணும். அதுக்கு தான் குடும்பம். நம்ம தள்ள முடியாத நேரத்தில் அவங்க தள்ளி விடுவாங்க. ஸ்டார்ட் ஆகிட்டோன்னா வண்டி ஓடும். எல்லாரும் அதில் ஏறி திருப்பியும் அநேக காரியங்களை சாதிக்கலாம். டாக் டு மீ. ஆமென். அப்போ நம்முடைய ஜெபங்களில் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? நம்முடைய ஜெபங்களில் நாம் ஆர்வமாகவும், உண்மையாகவும், தீவிரமாகவும், உணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். When we pray or in prayer, how are we to be? We are to be fervent. We are to be intense. And we are to be impassioned in prayer. ஜெபத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆர்வமாகவும், உண்மையாகவும், தீவிரமாகவும், உணர்ச்சியுடனும்
இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நீங்கள் எந்த தேவைக்காக ஜெபித்தாலும், இல்லை நான் எனக்கு எந்த தேவையும் இல்லை, ஆண்டவர் இடத்துல நான் போயிட்டு நான் வெறும் துதிக்கணும், தீவிரத்தோடு செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. அது ஒரு விதமானது. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறீர். என்னை மனிதர்கள் கைவிட்டாலும் நீ விதாட தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. என் ஆயுசு மொழி இருக்கிற வரைக்கும் உம்மை துதித்து கொண்டிருப்பேன். நீர் என்னுடைய தேவன், நீர் என் கண்மலை, நீர் என் பிதா, நீர் என் ஆறுதல், நீர் என் கேடகம், நீர் என் பலத்த துர்கம், நீர் என்னுடைய ஒத்தாசை, நீர் என்னுடைய தஞ்சம், நீர் என்னுடைய புகழ். இது தீவிரமாய் துதிப்பது. காரணங்களை காட்டியவரை துதிக்கும் போது நிச்சயமாய் அதுல தீவிரம் உண்டாகுங்க. I have a reason to praise my God. என் தேவனை துதிக்க எனக்கு காரணம் இருக்குங்க. அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். இது வரைக்கும் என்னை கைவிடல, இது வரைக்கும் என்னை ஒடுக்கல, இது வேணும் என்னை வெறுக்கல, இது வரைக்கும் என்னை புறம்பே தன்னதே கிடையாதுங்க. அரவணைக்கிற தேவனாய் இருந்தாலும் பாவத்தின் அடி மட்டத்தில் போனா கூட அங்கேயும் வந்து மகனே தான் அழைக்கிறார். பாவியே என்று ஒரு நாள் கூட என்னை கூப்பிடுறது கிடையாது. ஆகவேதான் துதிக்கும் போது தீவிரமாய் செய்கிறேன். அப்போ ஜெபம் தீவிரமாக இருக்க வேண்டும். Your prayer is to be intense. உங்களுடைய ஜெபம் தீவிரமாக இருக்க வேண்டும். ஆர்வமுள்ளதா இருக்க வேண்டும், உண்மையுள்ளதா இருக்க வேண்டும், வைராக்கியமுள்ளதா இருக்க வேண்டும், விசுவாசம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். Listen, we give without sacrifice. தியாகம் இல்லாமல் நாம் கொடுக்கிறோம். உபவாசம் இல்லாமல் நாம் ஜெபிக்கிறோம். கண்ணீர் இல்லாமல் நாம் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த காரியங்களை பார்க்க முடியும். We give without sacrifice. தியாகம் இல்லாமல் கொடுக்கிறோம். We pray without fasting. உபவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறோம். We witness without tears. கண்ணீர் இல்லாமல் சாட்சி சொல்கிறோம். Then is it any wonder that we sow without results? பலன் இல்லாமல் நாம் விதைப்பது ஆச்சரியமாக இருக்கிறதா? பலன் இல்லாமல் நாம் விதைப்பது ஆச்சரியமாக இருக்கிறதா? இல்லை. நாம் நம்முடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுவோமானால் பரலோகம் நமக்குள் குடியிருக்கும். When we fulfill the conditions of God, heaven resides in us. தேவனுடைய வார்த்தையின் நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது பரலோகமே நமக்குள் குடியிருக்கும். Oh, I wish I had somebody that is understanding what I'm saying. நான் சொல்கிற காரியத்தை புரியுதுங்களா? இந்த சபை ஜெபிக்கிற சபையாய் மாறணும். இரவும் பகலுமாய் அங்கங்கே நான் உங்களை குறித்து கேள்விப்படும் போது உங்களுடைய திருச்சபை மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கேட்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் இந்த சபைக்கும் இந்த போதனைக்கும் இந்த போதகருக்கும் அர்த்தம் இருக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை தான் இந்த போதனையுடைய பலன், பெரியமானவர்களே. ஆமென். சிலர் என்ன நினைக்கிறார்களா, ஜெபம் என்பது நம்முடைய சரீரத்தின் நிலைமையை பொறுத்தது, நிலையை பொறுத்தது. அநேக விசுவாசிகள் அதுதான் வலியுறுத்துறாங்க. நாம் முழங்கால் படியிட்டு பிரதர் ஜெபிக்கணும். நல்லது, முழங்கால் படியுங்க, முகம் குப்புற விழுந்து நீங்கள் ஜெபிங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதெல்லாம் செய்து, ஆனால் உங்களுக்குள்ள அந்த தீவிரமும் அந்த ஊக்கமும் அந்த விசுவாசமும் சந்தேகப்படாமல் நீங்கள் இருக்கிற விசுவாசம் இல்லாவிட்டால் நீங்கள் முழங்கால் 5 மணி நேரம் நீங்கள் படியிட்டாலும் முழங்கால் தான் தேயும், தோல் தான் தேயும், பலன் வராது. பலனை பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டாலும் சரி நின்றாலும் சரி இருதயத்தோடு நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் பதிலளிப்பார்.
இருக்கிறீங்களா? அதற்காக நான் நீங்கள் இந்த நிலை கவனிக்க வேணாம்னு சொல்லலை. நீங்கள் சாஷ்டங்கமாய் விழுந்து ஜெபித்தாலும் சூப்பருங்க, முழங்கால் படிட்டு ஜெபித்தாலும் நல்லதுங்க. அதெல்லாம் வேதத்தில் இருக்கிற சத்தியங்கள் தான். அநேகர் முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள், அநேகர் சாஷ்டங்கமாய் ஜெபித்தார்கள், சில பேர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார்கள். அவ்விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய ஜெபங்கள் அந்த நிலையில் அவர்களுடைய சரீரம் இருந்தபடினால் தேவன் பதில் கொடுக்கல. அவர்களுடைய ஜெபத்தில் தீவிரம் இருந்தது, ஊக்கம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, சந்தேகமே இல்லை. அதுதான் தேவன் பார்க்கிறார். God is seeing the heart, not your knees. இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் போதிக்கிறது ஒரு மூத்த போதகர் என்ன இந்த வேலூர் பட்டணத்தில் ஒரு இடத்துல சந்திச்சார். தம்பி, நீ எல்லாம் ரொம்ப ஆழமாக போதிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய கல்லூரி இதே தெரியுங்களா? என்னுடைய முழங்கால் என்னார். கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். நான் சொன்னேன், ஐயா தப்பாக நினைக்காதீங்க, கர்த்தர் முழங்கால் பார்க்கறது இருதயத்தை பார்க்கிறார். பைபிளை சரியாக வாசிங்க. என்ன தயவுசெய்து நீங்கள் ஒரு மூத்த போதகராக இருக்கிறீங்க, மூத்த போதகராக இருக்கும்போது நீங்கள் சரியாக சொல்லணும், கர்த்தர் முழங்கால பார்க்கறது இல்லை, சரீரத்தை பார்க்கறது இல்லை, அவர் உங்களுடைய இருதயத்தை தான் பார்க்கிறான். ஆமென். வேதம் என்ன சொல்கிறதுங்க? சாமுவேல் வெளி தோற்றத்தை பார்த்த பொழுது தேவன் என்ன சொன்னாங்க? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ முழங்காலை பார்க்கிறேன். அங்கே எழுதியிருக்குதுங்க. கமான், இப்போ தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இருதயத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் பலன் வரும். அப்போ சரீர நிலையை பற்றி என்ன பாஸ்டர்? நீங்கள் முழங்கால் படியிட்டால் உங்களுக்கு அப்படிதான் உங்களுக்கு ஜெபம் செய்து நல்லதுங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. அதிகமாக அப்படி செய்யுங்க. சாஷ்டாங்கமாய் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். சில நேரத்தில் தேவனுடைய மகிமை உணரும் போது சாஷ்டாங்கமாய் விழுகிறோம். கரெக்டுங்களா? என்னுடைய அறைக்குள் எத்தனை முறை இதை செய்திருக்கிறேன். திடீரென்று தேவனுடைய மேகமூட்டம் அந்த ஆவிக்குரிய மகிமை இறங்கும் போது என்னுடைய நடக்கிறத நிறுத்தம்னா அதிகமாக ஜெபிக்கிறது நடக்கிறது தான். அதை நிறுத்திட்டு சாஷ்டாங்கமாய் ஒரு வார்த்தை வாய் திறக்க மாட்டேன். சில நேரத்தில் ஜெபம் நேரம் என்பது நாம் வார்த்தைகளை சொல்வதல்ல. சில நேரத்தில் தேவன் சொல்கிறார், நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று. Sometimes the greatest prayer is the prayer of silence. The greatest power in your life is not when you talk, but when you're silent. உங்களுடைய வெற்றியின் ரகசியம் எப்போ தெரியுங்களா? சில நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லாமல் அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே காத்திருந்து உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய கவனம் எந்த இடத்தில் சிதறாமல் அவர் மீது கண்ணோக்கமாக இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் அமைதியாய் இருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மகிமை உங்களுடைய அறைக்குள் வரும்போது நீங்கள் எழும்பி நின்று, சாத்தானே யுத்தம் முடிஞ்சு போச்சு, உன் வேலை பார். அந்த அளவுக்கு தைரியம். காரணம், மகிமையை நான் உணர்ந்தேன், தேவ பிரசன்னத்தை நான் பார்த்தேன், இப்போ அந்த பிரசன்னத்தை சுமக்கிறேன். ஓ காட். தயவுசெய்து இதை எழுதி கொள்ளுங்கள். அரை மனதுடன் வெதுவெதுப்பான, சீக்கிரமாக எழுதுங்க, அரை மனதுடன் வெதுவெதுப்பான அலட்சியமான ஜெபங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. அரை மனதுடன் வெதுவெதுப்பான அலட்சியமான ஜெபங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. Half-hearted, lukewarm, indifferent prayers will never be heard. அப்போ அடுத்த முறை நீங்கள் ஜெபிக்கும் போது அரமனதோடு ஜெபிக்கக்கூடாது, அலட்சியமாய் ஜெபிக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் அனல் பருக்க ஜெபிக்க வேண்டும். ஆமென்.
நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய முழு அறை அனல் பறக்க வைக்க வேண்டும். You can bring the fire of God's presence when your prayer is intense and deep. உங்களுடைய ஜெபம் ஆழமாகவும் தீவிரமாக இருக்கும்போது உங்களுடைய முழு அறை தேவனுடைய அக்கினியின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். How is your life today? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெறுகிறீர்களா? இது எலியாவினுடைய வாழ்க்கையின் அனுபவம். அவரை குறித்து தான் இங்கே எழுதப்படுகிறது. ஆமென். மூன்றாவது காரியம், இந்த பகுதியிலிருந்து மூன்றாவது முக்கியமான சத்தியம், நாம் வெளிப்படுத்த வேண்டிய குணம். The character we should manifest. நாம் வெளிப்படுத்த வேண்டிய குணம். நாம் வெளிப்படுத்த வேண்டிய குணம். The character we ought to manifest. The character we ought to manifest. All right. யாக்கோபு 5:17-18 வசனங்கள். யாக்கோபு 5:17-18 வசனங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியாவை போல் நாம் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். அதாவது அவர் சொல்கிற காரியம் கவனிக்க வேண்டும். எலியாவிடம் இருந்த அதே குணம், எலியாவிடம் இருந்த அதே குணம் நம்மால் வெளிப்படுத்த முடியும். We can manifest the same character that Elijah had. எலியாவுக்கு இருந்த அதே குணம் நாம் வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவர் வானத்திலிருந்து குதித்த மனுஷன் இல்லை. வானத்திலிருந்து தேவன் தொப்புன்னு அவர் தூக்கி அந்த நேரத்துக்கு அவர் போடல. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? நம்மை போல அவருக்கு பலவீனங்கள் இருந்தது, சோர்வுகள் இருந்தது, உணர்ச்சிகள் இருந்தது. அவர் கோபப்பட்டார். அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. அப்போ யாக்கோபு என்ன செய்கிறார்? இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள எலியாவின் ஜெபத்தை இங்கே குறிப்பிடுகிறார். 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் 16 இந்த வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு எதை குறிப்பிடுகிறார்? பழைய ஏற்பாட்டில் எலியா செய்த ஜெபத்தினுடைய பதிவு. Jacob is referencing to the Old Testament record of Elijah's prayer. அவருடைய ஜெபத்தை குறித்து பேசல, எலியாவின் ஜெபத்தை குறித்து ஒரு உதாரணமாய் நமக்கு விளக்குகிறார். இப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறதான் பார்ப்போம். 1 ராஜாக்களுக்கு திருப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். நாம் வெளிப்படுத்த வேண்டிய குணம் இங்கே காணப்படுகிறது. நாம் வெளிப்படுத்த வேண்டிய எலியாவின் குணம் இங்கே காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். கவனிக்க வேண்டும். ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான பலனுள்ள தீவிரமான ஜெபத்தின் விளக்கமாக யாக்கோபு என்ன செய்கிறார்? அதை பயன்படுத்தி தேர்ந்தெடுத்த பகுதி தான் இந்த சம்பவம் தான் இந்த பகுதி. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஜெபத்தை குறித்து போதிக்கும் போது யாக்கோபு எடுத்த பகுதி என்ன?
அவர் தேர்ந்தெடுத்த சம்பவம் என்ன? எலியா அந்த நாளில் தேவனுடைய அக்கனையை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதன் பிறகு அவர் ஜெபித்து மழையும் கொண்டு வந்தார். அந்த சம்பவத்தை எடுத்து தான் விளக்கமாக அதை பயன்படுத்தி விசுவாசிகளுக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று போதிக்கிறார். அப்போ ஜெபத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குமானால், ஒரு தன்மை இருக்குமானால், ஒரு அம்சம் இருக்குமானால், அது நம்முடைய குணம். Our character is the key to answered prayer. நம்முடைய ஜெபங்களுக்கு நாம் பதில் பெற வேண்டும் என்றால் நம்முடைய குணம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த குணம் எப்படிப்பட்டது கவனிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கேட்பவரின் நேர்மை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். கேட்பவரின் நேர்மை. எலியா என்பவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் நேர்மையான ஒரு தேவ ஊழியர். இரண்டாவதாக அவர் நீதிமான், தேவனுடைய நீதிமானாய் இருக்கிறார். ஆமென். கவனிக்க வேண்டும். We need to notice the intensity of the asker. கேட்பவனுடைய தீவிரத்தை அல்லது கேட்பவனுடைய நேர்மையை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ அவருடைய குணம் என்ன? முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. அவருடைய குணம் என்ன? முதலாவது, எலியா தேவனின் மனிதனாய் இருந்தார். தேவனுடைய மனிதனாய் இருந்தார். எலியா தேவனுடைய மனிதன். நீதிமான் என்று சொல்லும்போது தேவனுடையவன். ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் யாருடையவர்கள்? எலியா ராஜாவின் மனிதன் அல்ல. எலியா எசபேலின் மனிதன் அல்ல. எலியா, கவனிங்க, எலியா மக்களின் மனிதன் அல்ல. எலியா இஸ்ரவேல் மக்களின் மனிதன் அல்ல. எலியா தீர்க்கதரிசி மட்டுமல்ல, முதலாவது எலியா தேவனுடைய மனிதனாய் இருந்தான். The power to your life is who you are. You are a child of God. உங்களுடைய வாழ்க்கையின் வல்லமை எதுங்க? நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நான் தேவனுக்கு சொந்தமானவன். எந்த நாளில் அந்த உணர்வு வருகிறதோ உன் ஜெப வாழ்க்கை மாறும். நான் தேவனுடையவன் என்று சொல்லும்போது அப்போ எனக்கு மட்டும் கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஏன்? அவருடைய பிள்ளையா இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். நான் அவரை தேர்ந்தெடுக்க, அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். நான் அவருக்காக நான் நோக்கி போய் ரட்சிப்பை பெறல, மீட்பை பெறல, அவர் என்னை தேடி வந்து ரட்சித்த தேவனாய் இருக்கிறார். ஆனால் என்னை தேடின பிறகு இந்த பூமியில் அவருடைய மக்களாய் என்னை வைத்தபடினால் நான் விசேஷத்தமானவன். நீ என்ன குறைத்து மதித்தாலும் எனக்கு அதை பற்றி அக்கறையே கிடையாதுங்க. ஏன்னா நான் யார் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய அபிப்பிராயத்திற்காக நான் காத்திருக்கவில்லை. அநேக மக்களை பிரியப்படுத்தத்தான் ஊழியம் செய்கிறார்கள். Please do not be a man pleaser, be a God pleaser. மனிதரை பிரியப்படுத்துவர்களாய் இராமல் தேவனை பிரியப்படுத்துவர்களாய் மாறணும். மனுஷனுடைய முகஸ்துதிக்காக நான் வாழலைங்க. ஏன்னா எனக்கு நன்றாக தெரியும், இயேசுவானவரை போற்றி புகழ்ந்தவர்கள் கடைசியா அவரை சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று கோரி கேட்டார்கள். அதே மனிதர்கள் அவர் மேசியாவாய் அவர்களை ரட்சிக்க போறதில்லை, அவர் அதிகாரம் எடுக்க போறதில்லை என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் செய்த காரியம் அவரை சிலுவையில் அறைந்து விடுங்கள். அதே வாய்ங்க. எனவே தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உலகத்தின் மக்கள் அல்ல, மனிதர்களுடைய ஊழியர் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய மனிதன், மனுஷி. மீண்டுமாய் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய மனுஷனுங்களா? அப்போ நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா ஸ்டிஃபாக உட்காருங்க, தலை உயர்த்துங்க, இப்படி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இருக்காதீங்க. நீங்கள் வந்து எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து. காரணம், நான் தேவ மனுஷன், நான் தேவ ஊழியன், நான் தேவனுடைய பிள்ளை, உன்னதமானவரின் பிள்ளை. ஆமென். அண்டு சராசரத்தை உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை நான். அவர் என் அப்பா. ஹல்லேலூயா. அவருடைய முகவரி சிங்காசனம், பரலோகத்தின் சிங்காசனம். நான் அவரை நோக்கி கூப்பிட்டா எனக்கு பதில் கொடுக்கிறார். காரணம், நான் அவருடைய பிள்ளை.
நீ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்க. Hallelujah. Come on somebody. You better get happy. The greatest character of a man is that he is God's man. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டம் கொடுப்பானால் அது இதுதாங்க, நான் தேவ மனுஷன், நீ என்னுடையவன். ஓ ஹalleluya. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் தேவனுடையவன். Come on, say it again. சந்தோஷமாய் சொல்லுவோமா? ஆர்ப்பரித்து சொல்லுவோமா? பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுவோமா? துள்ளி குதிக்க வேண்டாமா? நடனமாடி துதிக்க வேண்டாமா? களி கூற வேண்டாமா? நான் தேவனுடையவன், இந்த உலகத்துடையவன் அல்ல. நான் தேவனுடையவன், நான் தேவனுக்கு சொந்தமானவன். இந்த உலகத்தில் நான் பிறக்கும் போதே அவருக்கென்று பிறந்தேன். Thank you Jesus. ஓ, என் பெற்றோருக்கு நான் பிறக்கலங்க, அவர்கள் மூலமாய் பிறந்தேன், நான் அவர்களுக்காக பிறக்கல. Somebody talk to me. Somebody talk to me please. Somebody talk to me. I was born for him. அவருக்காக பிறந்தேன், அவருக்காக வளர்க்கப்பட்டேன், அவருக்காக நடத்தப்படுகிறேன், அவருக்காக இந்த சுவாசம் அவருக்காக, இந்த ஜெபம் அவருக்காக, இந்த ஊழியம் அவருக்காக, இந்த பிரசங்கம் அவருக்காக. உங்களோடு நான் ஆலோசனை சொல்லும்போது அது அவருக்காகங்க. உங்கள் நன்மைக்காக செய்திருந்தாலும் ஆனால் அவருக்காக. எலியா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன். இரண்டாவதாக எலியா நேர்மையான மனுஷன், எலியா நீதிமான். இரண்டு காரியங்களை எழுதி அதே இரண்டாவது பாயிண்ட்ல அவன் நேர்மையான மனிதனும் நீதிமானமாய் இருந்தார். ஏன் இந்த பாயிண்ட் சொல்றேன்? ஏன் நமக்கு குணம் அவசியம்? ஏனென்றால் கவனிங்க, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் பெற வேண்டுமென்றால், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் பெற வேண்டுமென்றால் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்க வேண்டும். If we want answers to our prayers, we must have righteousness in us. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் பெற வேண்டுமென்றால் நமக்குள் நீதி இருக்க வேண்டும். இவருடைய ஜெபத்திற்கு தேவன் ஏன் செவி கொடுத்தார்? அவர் நீதிமானாய் இருந்தார். தயவுசெய்து இதை எழுதி கொள்ளுங்கள். நம்முடைய பெரும்பாலான ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போனதற்கு காரணம் பாவம்தான். மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய பெரும்பாலான ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போனதற்கு காரணம் பாவம்தான். நீதிமொழிகள் 15:29. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வேகமாக வாசிங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஹalleluya. துன்மார்க்கருக்கு தேவன் எவ்வளவு இருக்கிறாருங்க? தூரமா இருக்கிறார். நீதிமான்களோ நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். எத்தனை பேர் நீதிமானுங்க? எத்தனை பேர் நீதிமானுங்க? எத்தனை பேர் துன்மார்க்கனுங்க? Praise the Lord. தெளிவா இருக்கிறீங்க. துன்மார்க்கரை விட்டு தான் அவர் தூரமா இருக்கிறார். நீதிமானுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். I like it. நீதிமானுடைய ஜெபத்தையோ அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால் பதில் வராதுங்க. ஒப்புரவான பிறகுதான் தேவனுடைய பதில் நமக்கு கிடைக்கும். ஆமென். சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்காமல் போகும்போது என்ன காரணங்க? அக்கிரம சிந்தை இருக்கிறது. நீங்க எல்லாரும் பற்றி ஊர் ஃபுல்லா பேசிட்டு நைட்ல வந்து ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்பாருங்களா? God can never hear a gossiper.
God can never hear a gossip. That's sin. நம்ம நினைக்கிறோம் பெரிய விபச்சாரப்பா இந்த மாதிரி பாவம் தான். இல்லை, எந்த பாவம் செய்தாலும் தேவன் நமக்கு செவி கொடார். அப்போ தேவன் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? அக்கிரம சிந்தையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இது பாவ செயல்களை குறித்து பேசல. ஏன்னா நம்ம அநேகர் அதை மாதிரி பாவத்தை செய்ய மாட்டோம். ஆனால் சிந்தையில் மனாவரியாக கொஞ்சம் காரியங்கள் சுற்றி நிற்குது. ஏசாயா 59 முதல் 2 வசனங்கள். ஏசாயா 59 1, 2 வசனங்கள். இதோடு முடிச்சிடலாம் இந்த ஆராதனை மட்டும். வேற ஏதாவது யோசிச்சுட்டு போறீங்க? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ஹல்லேலூயா. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. குறுகி போகவும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிற காரியம், தம்பி மகனே பயப்படாதே, என் கை இன்னும் குறுகி போகவில்லை, என்னுடைய கரம் இன்னும் ஓங்கிய புயம்தான், நீட்டப்பட்ட கருந்தான். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து எப்படி இங்க கொண்டு வந்தாருங்க? ஓங்கிய புயமும் பலத்த கரமும் கைகளும். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் புத்திரரை நான் எகிப்திலிருந்து மீட்டேன். வசனம் இருக்குதுங்க. இருக்கிறீங்களா? ஓங்கிய புயமும் பலத்த கையும். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது என் கை இன்னும் குறுகி போகவில்லை, என் காதுகள் இன்னும் மந்தமாகலை. ஆனா அப்படி இருக்கும் போது என்ன நடக்கிறது? 2ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபம் பெறாத நேரத்தில் ஏதோ என் வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் உடனடியாக, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாத சில காரியங்கள் இருக்குமானால் அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, உடனடியாக நான் அறிக்கை செய்து உம்மோடு ஒப்புரவாகிறேன், எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, வெளிப்படுத்துங்க. ஆகவே தான் தாவீது சொல்கிறார், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்குமானால் எனக்கு அதை வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார். அந்த வசனத்தை வாசித்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நீதிமானுடைய குணத்தை உடையவர்களாய் வாழுங்க, நீதியுள்ள மனப்பான்மையோடு வாழுங்க. நீதிமான், எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய நீதிமான். மீண்டுமாய், கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய நீதிமான். இன்னும் ஒரு முறைங்க, இந்த சிந்தையை வளர்த்து கொள்ளுங்கள். ஜெபிக்கும் போது நான் நீதிமான், ஜெபிக்கும் போது நான் தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அந்த உணர்வோடு ஜெபிங்க. அந்த குணம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் நீதியுள்ளவர்கள், நேர்மையுள்ளவர்கள். அந்த குணம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, காலை வேலைக்காக உமக்கு நன்றி பா. துவக்கத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நீர் எங்களோடு இருக்கிறீரேப்பா. உமக்கு கொடாக்கொடி நன்றி, உமக்கு கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. சரீரங்கள் மாற்றப்படுகின்றன, அவயவங்கள் குணமாக்கப்படுகின்றன, நோய்கள் ஆண்டவரே அப்புறப்படுத்தப்படுகிறதப்பா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறேன், சுகம் உண்டாகட்டும். இந்த இடத்துல அசைவாடுகிற யெகோவா ராஃபா, அவர்களுடைய இல்லங்கள் அசைவாடும், அவர்களுடைய சரீரங்கள் அசைவாடும் ஆண்டவரே. அவர்களுடைய சரீரங்கள் உம்முடைய ஆலயம் அப்பா. அந்த ஆலயம் உமக்கு தேவைப்பா. அந்த வீடு உம்முடையதப்பா. அதை பாழாக்க ஆண்டவரே வியாதிக்கு இடம் கிடையாதப்பா, வியாதிக்கு உரிமை கிடையாதப்பா. ஆண்டவரே உம்முடைய நிலத்தை பாழாக்க ஆண்டவரே எந்த பிசாசுக்கும் எந்த நோய்க்கும் ஆண்டவரே உரிமை இல்லப்பா. அந்த சரீரம் உம்முடைய வீடையா, உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயம்.
அந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பப்பா. பிள்ளைகளை குணமாக்கும். இந்த சபையில் ஆண்டவரே எல்லா நோய்கள் தீரட்டும், அழிக்கப்படுவதாக. நோய்கள் ஆண்டவரே வேரோடு பட்டு போவதாக. ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தாவே மக்கள் சுகமாக்கப்படுவார்களாக. அற்புதங்களை நாயகரை, அற்புதங்களை நீர் எங்கள் மத்தியில் விளங்க செய்யும், நிகழ்த்தும். உம்முடைய நாமம் அதிசயமானவரப்பா. அப்போ நீங்க அதிசயங்க செய்யுங்க. எங்களால் செய்ய முடியாது, எங்களால் ஜெபிக்க தான் முடியும் அப்பா. அற்புதங்களை செய்கிறவர் நீர், விடுதலை கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, சிறையிருப்பின் கதவுகளை திறக்கிறவர் நீர், சங்கிலிகளை உடைக்கிற தேவன் நீர். ஓ ஹalleluya. கட்டுகள் ஆண்டவரே விழுந்து போகும்படியாக செய்கிற தேவன் நீர் அப்பா. அரண்களை நிர்மூலமாக்குற தேவன் நீர். ஓ ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. எல்லா டோங்கங்கள் முறிக்கப்படுவதாக. பிசாசானுடைய ராஜ்யத்தின் ஆண்டவரை சூறையாடும் அப்பா. அவன் நம்மிடத்திலிருந்து தெரிந்தன எல்லாவற்றையும் ஆண்டவரே அவன் ரத்தத்தனையாய் திருப்பி தர வேண்டும் அப்பா. நம்மிடத்திலிருந்து அவன் திருந ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ரத்தத்தனையாய் திருப்பி தரட்டும். இங்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களை பேர் பேராய் ஆசீர்வதித்தோம். ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அவர்களுடைய இல்லங்களில், அவர்களுடைய குடும்பங்களில் கர்த்தாவே மாபெரும் அற்புதங்கள் நடைபெறுவதாக. ஒருவரும் கர்த்தாவே வந்தவனமாக திரும்பி செல்லக்கூடாதப்பா. அற்புதத்தை பெற்றவர்களாக, தேவனுடைய தொடுதலை பெற்றவர்களாக தொடுமையா. ஆவி ஆத்மா சரீரங்களை தொடுமப்பா. பலவீனமான பகுதிகளை இப்பொழுது தொடுமையா. மீண்டுமா எங்களை தொடும். இந்த காலையில் ஆண்டவரே விசேஷமாய் தொடும். உம்முடைய தொடுதலை உணர நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. தொடும் ஐயா. எங்கள் ஆவியை தொடும், எங்கள் சரீரத்தை தொடும், எங்களுடைய மனதை தொடும், எங்களுடைய உணர்ச்சிகளை தொடும், எங்கள் வாயின் வார்த்தைகளை தொடும், எங்கள் நாவுகளை தொடும், எங்கள் உதடுகளை தொடுமப்பா, எங்கள் வாயை தொடுமப்பா, எங்கள் சிந்தனையை தொடுமப்பா, எங்கள் மனதை தொடும், எங்கள் ஆத்மாவை தொடும், எங்கள் விருப்பங்களையும் சித்தங்களை தொடும், எங்கள் ஆசைகளை தொடும், பரிசுத்தப்படுத்தும். நன்றி. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தினுடைய அதிகத்தை ஆண்டவரே அவர்கள் காணட்டும். ஜெப ஆவி எங்கள் மேல் ஊற்றும். எழுப்புதலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. தீவிரத்தோடு காத்திருக்கிறோம். ஆனால் வெறும் காத்திருப்பில்லப்பா, அதற்காக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமைக்கு சத்துறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பிரசன்னமும் வல்லமையும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் உங்களோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். எல்லோரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தனிப்பட்ட விதத்தில் உரிமை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தில் நடந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருங்கள். யாவரும் சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபை அருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென், ஆமென்.